ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கஸ்டமருக்கு இப்படி ஒரு முறை நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள வெளியே முதல்ல டிசி கட்டியால் இதே போல் மார்க் பண்ணுங்கள். புடவையோட மெயின் கிளாத்தை மேல் பக்கமாக வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, லைனிங் கிளாத்தை இதே போல் வச்சுக்கிங்க. இப்போ இது கிரேப் சில்க் சாரி புடவை கிளாத் அப்படிங்கிறதுனால நான் சென்டராக இதே போல் இப்படி நீடில் போட்டு குத்திக்கிறேன். அப்போ தான் கிளாத் வந்து நமக்கு நழுகாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா இப்படி டைட்டாக கையில் பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் மட்டும் நெக்கை சுற்றி தையல் ஓட்டிட்டு வரணும். எப்பவும் நீங்கள் நெக் வந்து தைக்கும் பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு சாஃப்ட் பூனம் சாரி வரும், ஏன்னா ரொம்ப இந்த கிரேப் சில்க் சாரிலாம் இதெல்லாம் இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்ப வலுவழுப்பாக இருக்குது. இதே போல் கிளாத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைக்கிறோம் அப்படின்னு தைச்சோம் அப்படின்னா கழுத்துடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாறிடும். அப்புறம் ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வரும். அதனால் எப்பவும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கை சுற்றி நம்ம தையல் ஓட்டும் பொழுது மட்டும் கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் தையல் ஓட்டணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் இப்போ ரவுண்ட் நெக் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்ட் நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர புடவையோட கிளாத்தை கட் பண்ணணும். புடவையோட கிளாத்தை கட் பண்ணும்பொழுது ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சிசர் கட் கொடுத்து திருப்பும் பொழுது கிளாத் வந்து பிதுங்காமல் இருக்கும். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த தையலுக்குள்ளவே சிசர் கட் கொடுக்கணும். தையலை தாண்டக்கூடாது. தையலுக்குள்ளேயே லைட்டாக இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க. அப்படி அப்போ தான் நெக்கு நம்ம திருப்பும் பொழுது சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சீசர் கட் கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பாட்டம், பேக் பார்ட்டோடைய அடிப்பாட்டம் இடுப்பு பகுதிக்கு நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக நான் 1 இன்ச் விட்டுருந்தேன். இப்போ நான் அப்படியே திருப்ப போகிறேன். இப்போ நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு பதிலாக இதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும், ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் 1 இன்ச் தையல் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடவையோட கிளாத் பத்தல, அதனால் நான் வந்து அடிப்பாட்டம் மடிச்சடிக்க, இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச் தையல் போட்டு கூட நீங்கள் மடிச்சடிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிளாத் கம்மியாக இருந்ததுன்னா இதே போல் 1/2 இன்ச் 1 இன்ச்சுன்னு இப்படி தையல் போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச் தையல் போட்டுட்டு இதே போல் எக்ஸ்ட்ரா வர லைட்டாக தெரிகிற பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நீடியில் எடுத்துட்டு அப்படியே விட்டு இப்படி திருப்பிக்கலாம். இதே போல் திருப்பி நல்லா நீட்டாக அயன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுருக்கம் வராமல் அப்படியே நீட்டாக அப்படி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் நீட்டாக நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ அயன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா மேல் தையல் போடணும். ஏன் மேலே தையல் போடணும் அப்படின்னா உள்பக்கமாக நீங்கள் லைனிங் பீஸ் மேலே போடும் பொழுது அந்த லைனிங் கிளாத் வந்து வெளியே லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நெக்கை சுற்றி எப்பவும் தையல் போடும் பொழுது இந்த படிமான தையல் போடும் பொழுது மேல் பக்கமாக போடுங்க. இப்போ நான் மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பாட்டம் இருக்குங்களா, இதுலேயும் அப்படி தான் மேல் பக்கமாக தையல் போடணும். ஏன்னா நமக்கு இந்த உள்ள ஏன்னா ஒரு சில டைம்லாம் வந்து புடவையோட கிளாத்துக்கு ஒரு சிலர்லாம் கலரே வேறு மாற்றி கொடுப்பாங்க லைனிங் வந்து. அப்போ வெளியில் தெரியக்கூடாது. அதுக்காக தான் வந்து இதே போல் நம்ம படிமான தையல் மேல் பக்கமாக ஓட்டணும். புடவையோட கிளாத் தெரியுதுங்களா, மேல் பக்கமாக ஓட்டிட்டு இதுக்கு பிறகு நம்ம உள் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தை சுற்றி தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு, சைடு ஆம்கோல் சுற்றளவு, ஷோல்டர் இதெல்லாம் தையல் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் அதே போல். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் பக்கத்துலேயே இடுப்பு பகுதியிலே டபுள் தையல் கொடுங்க. ஒரு தையல் தான் நான் போட்டிருக்கேன். பக்கத்துலேயே டபுள் தையல் கொடுக்கும் பொழுது அடிப்பாட்டத்தில் கொஞ்சம் இன்னும் பார்க்க ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த லைட்டாக தெரிகிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் லைட்டாக தெரிகிற பீஸில் கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி பேக் பார்ட்டில் 2 டாட் பிடிக்கணும். இப்போ ஷோல்டரை இப்போ சென்டர் பண்ணுங்கள். இப்படி ஷோல்டர் இப்படி சென்டர் பண்ணி இப்போ நீங்கள் டாட்டுக்காக 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் டாட் பிடிச்சிக்கிங்க. 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 1/2 இன்ச்சில் டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டுக்கு டபுள் தையல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இதே போல் இன்னொரு பக்கமும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறோட ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் தெளிவாக எப்படி தான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஏன்னா ஒரு சில தோழிகள் வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறேன். இப்போ பேக் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோ போட்டதுனால இதில மார்க் பண்ணியே வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னொரு டைம் நான் வேணா டேப்பில அளந்து காட்டுறேன். இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச்சுக்கு விட்டது போக பிடிச்சது போக 12 இன்ச் வருது. நான் டாட்டோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, தையலுக்கு சேர்த்து 3 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இதை சென்டர் பண்ணி கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இங்கெல்லாம் கேப் வந்து ஒரு 1 1/2 இன்ச் வரணும் 3 டாட்டுக்கும். இதோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த நீங்க மெயினா கவனிங்க. இப்போ நான் ஒரு பக்கம் மட்டும் தான் வந்து 3 டாட் பிடிக்கிறது மார்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கமும் எனக்கு வந்து நான் மார்க் பண்ணணும். அதுக்காக நானு இந்த பெரிய நீடில் இருக்குங்களா, அந்த மொத்த ஊசியால லைட்டா அப்படி குத்தி விட்டீங்கன்னா, இந்த பக்கம் அந்த அச்சுங்கிறது நல்லா தெரியும். அதுக்கு மேலேயே டிசி கெட்டியால இப்படி மார்க் பண்ணுங்க. இந்த 3 டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடையாளத்துக்கு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு குயிக்கா வேலை முடிஞ்சிரும். அவ்வளோதான். இந்த பக்கம் நீங்க டேப் வச்சு அளந்து பார்த்து மார்க் பண்ண தேவையில்ல. ஈஸியா வேலை முடிச்சிடலாம். இப்போ புடவையோட கிளாத்தை இதே போல் எடுத்துக்கோங்க. புடவையோட கிளாத்தை நான் மேல் பக்கமாக வச்சு, அப்போ தான் நம்ம லைனிங் பீஸை வச்சு திருப்பும் பொழுது உள்பக்கம் போயிடும். லைனிங் பீஸ் வந்து மேல் பக்கம் புடவையோட கிளாத் இருக்கும். இப்போ நெக்கை சுற்றி தையல் போடணும். இதே போல் அப்படி முன் நெக்லையும் அதே போல் தான். ஒரு 1/4 இன்ச் மட்டும் நம்ம தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுருந்தா 1/4 இன்ச்சில் தையல் விட்டுங்க. 1/2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் தையல் ஒட்டிக்கிங்க. அதே போல் இன்னொரு பக்கமும் இதில் வந்து கவனமாக வந்து ஒரே பக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி கொக்கி பட்டி வி பட்டி ஒரே பக்கமாக பார்த்துருக்க மாதிரி தான். இந்த ரவுண்ட் நெக் இப்படி பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பார்த்து தைங்க. இல்லைனா வந்து ஃப்ரண்ட் பார்ட் தட்டு மாறி தைச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் இப்படி வச்சு பார்த்து தான் தையல் ஓட்டணும். இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டுக்கலாம் நெக்கை சுற்றி. இப்போ இதே போல் தையல் போட்டுட்டு லைட்டாக தெரிகிற பீஸில் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இந்த தையலுக்குள்ளேயே இப்படி சிசர் கட் கொடுக்கணும். இப்படி சிசர் கட் கொடுத்து திருப்பும் பொழுதே உங்களுக்கு நெக்கு வந்து அழகாக வந்துடும். அதே போல் இன்னொரு பக்கமும் லைட்டாக தெரிகிற பிசுரை அப்படியே வெட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி பார்க்கும் பொழுது சுருக்கம் எதுவும் வராது, நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேல் பக்கமாக தையல் போட்டுக்கலாம். புடவையோட கிளாத் தெரியுதுங்களா, அதுக்கு மேலேயே தையல் போடுங்க. இதே போல் இப்படி மேல் பக்கமாக தையல் போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் பீஸை சுற்றி உள் பக்கமாக தையல் போடுங்க. இந்த லைனிங் கிளாத் மேலேயே தையல் போட்டுக்கலாம். இதே போல் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க புடவையோட கிளாத்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் நீங்கள் லைனிங் கிளாத் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தை ஒரு 3/4 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ராவே வெட்டுங்க. இதே போல் இந்த கிரேப் சில்க் சாரீ சாஃப்ட் பூனம் புடவைலாம் வந்துச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்லாம் விட்டு கட் பண்ணிங்கன்னா தைக்கிறப்ப நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளாத் அதிகமாகவே விட்டு கட் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு பக்கமும் இதுக்கும் வந்து நெக்கு கிட்ட மேல் பக்கமாக தையல் போட்டுட்டு இதே போல் இப்போ தையல் போட்டுட்டு மறுபடியும் இப்படி திருப்பி உள் பக்கமாக லைனிங் பீஸ் மேலேயே மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பேக் பார்ட் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம தையல் ஓட்டியாச்சு. அடுத்து நம்ம 3 டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நல்லா நான் பொறுமையாகவே தான் சொல்லித்தரேன். ஃபாஸ்ட்டாக சொல்லி கொடுத்தா ஒரு சிலருக்கு புரியாது. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் ஏன்னா புரியணும். நம்ம சொல்லி கொடுக்குறது ஒவ்வொரு தோழிகளுக்கும் புரிஞ்சாதான் உங்களால் கிளியராக வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இப்போ இந்த அச்சு தெரியுது பாருங்கள், அதுக்கு மேலே டிசி கட்டியால் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் பொழுது கப் ஷேப் போகிற அளவுக்கு எடுப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச் வைங்க. ரொம்ப ஷார்ப்பாக கேட்டாங்கன்னா 1.5 வைங்க. இல்லைன்னா நீங்கள் 1 இன்ச் கூட டாட்டுக்கு அகலம் வச்சுக்கலாம், கிளாத்தை டபுளாக மடித்து. இப்போ இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில இப்படி சென்ட்ரு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. டபுள் தையல் கொடுத்துக்குங்க. 3 டாட்டுக்குமே டபுள் தையல் கொடுக்கணும். மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி ஆம்கோல் டாட் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். அப்படியே இப்படி நம்ம 3 டாட் பிடிச்சோம் அப்படின்னா தான் கப் ஷேப் பார்க்க நல்லா எடுப்பாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க 3 டாட்டும் பிடிச்சாச்சு. கப் ஷேப் நமக்கு எடுப்பாக வருது பார்த்தீங்களா? இதே போல் அப்போ தான் நமக்கு எடுப்பாக இருக்கும். அடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இதே போல் தான் இந்த பக்கமும். இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களா, அது மேலே பிடிச்சிக்கலாம். டபுள் தையல் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர டாட் பிடிக்கிறவங்க மட்டும் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா தான் எடுப்பாக இருக்கும் டாட் பார்க்குறதுக்கு. ஆம்கோல் டாட்டும் அப்படி தான். இப்போ நான் ஸ்டார்டிங் தொடங்குறப்ப ஒரு 1/4 இன்ச்சில் தொடங்கி வர வர கம்மியாக கொண்டு வரணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப மெலிசாக கொண்டு வந்தீங்கன்னா எடுப்பாக இருக்காது கப் ஷேப் பார்க்குறதுக்கு. இப்போ 2 பக்கமும் நம்ம டாட் பிடிச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில். அடுத்து பட்டி கிளாத் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்துக்கு நம்ம 3 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ எனக்கு லைனிங் பீஸில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். புடவையோட கிளாத்தில் ஒரு பீஸ், ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ புடவையோட கிளாத்தை அந்த டாட்டுக்கும் அடியில் வைங்க. இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது உள்ள வெளியே கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிங்க. இதே போல் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த டாட்டு தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே லைனிங் பீஸை 2 பீஸை வைங்க. இப்போ 2 பீஸ் லைனிங் பீஸை வச்சிட்டேன். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சில் தையல் போட்டு இந்த டாட்டோட பிசுறு இப்படி தெரியுது பார்த்தீங்களா? இதை அப்படியே மடித்து விடணும். இதே போல் இப்படி மடித்து விட்டுருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. அந்த தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது பிசுறு உள்ளே போயிடும். நமக்கு மேல் பக்கமும் பிசுறு தெரியாது, உள் பக்கமும் பிசுறு தெரியாது. இப்படி நல்லா நகத்தால இப்படி கீறி விட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் இப்போ இந்த டாட்டுக்கு மேலே புடவையோட கிளாத் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பீஸை அடியில் கொடுத்துக்கணும். இப்போ இந்த கிளாத்துக்கு அடியில் இதே போல் இப்படி கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அடியில் 2 பீஸு, மேலே ஒரு பீஸ். இப்போ இந்த டாட்டை இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து தைக்கிறதுக்கே ஸ்டிச்சிங் பண்ணவும் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப வலுவலுப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ திருப்பி பாருங்கள், ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பிசுறே தெரியாது நமக்கு. இப்போ 2 பக்கமும் கொக்கி பட்டி பக்கமும் வி பட்டி பக்கமும் கரெக்டாக உயரம் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். பேக் பார்ட் ஸ்டிச்சிங் பண்ணாங்களா, இதில் இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் முடிக்கிறப்பையும் நல்லா ரஃப் அடிக்கணும். இப்படி நல்லா இப்படி ரஃப் அடித்து முடிக்கிறப்பையும் இதே போல் மறுபடி ஷோல்டருக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஷோல்டர் பிரியாமல் இருக்கணுங்கள, அதனால் டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து கொக்கிப்பட்டியோட ஹைட்டு கரெக்டாக இருக்கானா, அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா அந்த உயரத்தை அப்படியே அளவு வைங்க. உயரத்தை அளவு வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம மடிக்க போகிறோம். பட்டியோட கிளாத்தை மடித்து தைக்க போகிறோம். இப்போ கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இப்படி கரெக்டாக வச்சு அப்படியே சிசர் கட் கொடுத்துருங்க. அப்படியே அப்போ 2 பக்கமும் ஏத்தியும் தாத்தியமாக வராமல் இருக்கும். அடுத்து
இந்த ஆம்கோல் சுற்றளவை இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு இப்போ அப்படியே இந்த சைடு அளவு வச்சு பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும். ப்ளவுஸ் சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்குன்னா இதே போல் வச்சு பார்க்கணும். இப்போவே இப்படி செக் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக பாருங்கள் இந்த பட்டியோட பீஸ் தெரியறத அடையாளப்படுத்திக்கிங்க. அதே போல் இன்னொரு பக்கமும் இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு பாருங்கள், இப்படி நேராக இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை அடையாளப்படுத்திக்கிங்க. பாருங்கள், இப்படி வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அடையாளப்படுத்திட்டு அப்படியே சிசர் கட் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம பட்டியோட பீஸை மடித்து தைச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு சைடும் ஏற்ற இறக்கம் வராது. கொக்கி பட்டியோட வி பட்டியோட உயரமும் ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அப்படியே மடிச்சடிச்சாச்சுங்களா? அடுத்து இன்னொரு பக்கமும் பட்டி கிளாத்தை மடிச்சடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ இதே போல் மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஆம்கோல் சுற்றளவை இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு பாருங்கள். சைடு லைட்டாக ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போவே கண்டிப்பாக இதை செக் பண்ணணும் நீங்கள். பாருங்கள், இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். எனக்கு லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? இதை இப்போவே கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கை ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கமும் இப்படி வச்சு பாருங்கள். சைடை வச்சு பார்த்துட்டு லைட்டாக வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இப்போவே கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கட் பண்ணாத கை ஜாயின் பண்ணி சைடு தைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வராது சைடு. அடுத்து கொக்கி பட்டி பீஸு வி பட்டி பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எனக்கு உயரம் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்குங்களா? இப்போ எனக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி கிளாத்தும் வலதுபுறம் வந்து வி பட்டி கிளாத்தும் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்தபடி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ கொக்கி பட்டிக்கு அகலம் 2 இன்ச் வச்சு கட் பண்ணி அதை டபுளாக மடிச்சிட்டேன்னா 1 இன்ச் வந்துடும் எனக்கு அகலம். இதுக்கு வந்து பாருங்கள், கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வி பட்டிக்கு கொஞ்சம் நமக்கு கிளாத் வந்து திக்னஸாக வேணும். இப்போ இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டி பீஸு, வலதுபுறம் வந்து வி பட்டி பீஸு. இடதுபுறம் வந்து மேல் பக்கமாக வைக்கணும். கொக்கி பட்டி பீஸை மேல் பக்கமாக வச்சு அடியில் கொஞ்சமாக மடிச்சிக்கிங்க. பிசுறு தெரியாமல் பட்டிக்கிட்ட ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை மடிச்சிக்கிங்க. மடித்து இதே போல் தையல் போட்டுட்டு லைட்டாக தெரிகிற பிசுறு அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. மேல் பக்கமாக படிமான தையல் போடணும். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு லைட்டாக நெக்குக்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்கள். பட்டிக்கிட்டையும் பிசுறு வரக்கூடாது, நெக் பகுதியிலையும் நமக்கு பிசுறு வராமல் தைக்கணும். இப்போ நெக்குக்கிட்டையும் அப்படியே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே மறுபடியும் இன்னொரு மடிப்பு. படிமான தையல் ஃபுல்லும் டோட்டலாக உள்பக்கமாக தெரிகிற மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கிங்க. இதே போல் இப்படி மடித்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு தையல், அவ்வளோதான். இப்போ கொக்கி பட்டி வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்து வி பட்டி. வி பட்டிக்கு கிளாத்தை உள்பக்கமாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக மடித்து தைக்கணும். இப்போ உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி இதே போல் நான் தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு லைட்டாக தெரிகிற பிசர் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நெக்குக்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணணும். அப்படியே ஒரு மடிப்பு, அந்த பிசுறு மேலேயே இப்படி மடிங்க. மடித்து அடியில் ஒரு தையல் போடுங்க. அடியில் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வி வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா மேலே அப்படி மடிங்க. நெக்குக்கிட்ட மடித்து அப்படியே சென்டராக ஒரு தையல் நெட்டுக்கும் போடணும். இப்போ அப்படியே சென்டராக அந்த கிளாத்து மேலேயே கிளாத்து நழுகாமல் இருக்கணும்ல வி ஸ்டிச் பண்ணும் பொழுது, அதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல ஒன்று நெக்குக்கிட்ட ஒரு வியும் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையிலையும் பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்டையும் இந்த இடத்துக்கிட்டையும் மொத்தம் 5 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. வி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப வயசானவங்களாம் ஹைட்டு வந்து ஒரு 15 16லாம் வச்சு இறக்கம் வச்சு கட் பண்ணுவோம். அப்போல்லாம் வி பட்டியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா 6 கூட நீங்கள் வச்சுக்கலாம். கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 5 போதும். ரொம்ப வந்து நீளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 6 வச்சுக்கிங்க.
நல்லா அப்படி ரஃப் அடிச்சுக்கிங்க. அப்போ தான் வி வந்து கிழியாமல் இருக்கும். வி பட்டி தைக்கும் பொழுது மட்டும் கிளாத்தை ஒத்தையில் கொடுத்து தைக்காதீங்க, டபுளாக கொடுத்து தைங்க, இல்லைனா வந்து கிழிஞ்சிரும் கிளாத் வந்து. இப்போ நம்ம வி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ நமக்கு பேக் பார்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கை எப்படி வந்து நம்ம லைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்பு. இந்த லைட்டாக தெரிகிற நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கைக்கு லைனிங் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த புடவையோட பார்டரை தான் வந்து இப்போ கைக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுலேயும் உள்ளே வெளியே தெரியறத பார்த்து செக் பண்ணி தைக்கணும். இப்போ இது வந்து மேல் பக்கங்களா, புடவையோட கிளாத்து மேல் பக்கம், அதுக்கு மேலே லைனிங் பீஸை கொடுத்துக்கணும். அப்போ நம்ம திருப்பும் பொழுது லைனிங் பீஸை திருப்பி தைக்கும் பொழுது உள்பக்கமாக போயிடும், லைனிங் வந்து வெளிப்பக்கமாக கரெக்டாக உள்ளே வெளியே கச்சிதமாக வந்துடும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கிறேன் அப்படியே. இப்போ கைக்கு நீங்கள் தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சில் இதே போல் தையல் போட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸை அப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கைக்குழி கட் பண்ண பகுதிங்களா. அடுத்து நான் வந்து கை ஜாயின் பண்ணும் பொழுது கைக்குழி எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கணும், கைக்குழி கட் பண்ண பகுதியில் முடிச்சிருக்கேன். அப்போ நான் அடுத்த கை வந்து நான் லைனிங் கொடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது கைப்பகுதி எந்த பக்கம் வந்து கைக்குழி கட் பண்ணியிருக்கணும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு 2 ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக வரும், இல்லைனா மாறி வந்துடும். இப்போ இதே போல் இப்படி ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸ் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம படிமான தையல் போடணும். படிமான தையல் வந்து அந்த லைனிங் பீஸ் மேலே வந்து அந்த படிமான தையல் வர மாதிரி போட்டுக்கணும். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு அதே போல் இன்னொரு பக்கமும் படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னொரு கைக்கும் இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் மேலேயே தையல் போடுறதுக்கு முன்னாடி எப்பவும் நீங்கள் நம்ம பெரட்டி தைச்சோம் அப்படின்னாவே மேல் பக்கம் ஒரு தையல் போட்டுட்டு தான் அடுத்து லைனிங் பீஸ் மேலே தையல் போடணும். ஏன்னா நம்ம கை பார்டரில் வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதனால் மேல் பக்கமாக தையல் போடுங்க. இப்போ பாருங்க, நான் மேல் பக்கமாக தையல் போட்டுக்கிறேன். மேல் பக்கமாக தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு உள் பக்கமாக கையை சுற்றி அந்த லைனிங் பீஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணும். எப்பவும் நீங்கள் கை வந்து திருப்பி தைக்கிறீங்க அப்படின்னா கைக்கு டபுள் தையல் கொடுத்துக்குங்க. கை சுற்றளவு தெரியுதுங்களா, அதில் டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸில் கட் பண்ணிக்கலாம். இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக அப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க. அதே போல் இந்த கைக்கும் பாருங்கள், நான் பக்கத்துலேயே ஒரு தையல் போடுறேன் பாருங்கள். எப்பவும் என்னோடய மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு நான் டபுள் தையல் கொடுப்பேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தையல்லையே விட்டுறதுனால அவங்க வந்து இந்த கிளாத்து வந்து அவங்க துவைச்சி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சுருண்டுக்கிட்டே வரும், அதனால் டபுள் தையல் கொடுத்துக்குங்க. இப்போ லைட்டாக தெரிகிற பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவை நம்ம அளந்து பார்த்து தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். இப்போ கை கிளாத்தை இப்படி மடிங்க. இதே போல் இப்படி மடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளந்து பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. பாருங்கள், எனக்கு கச்சிதமாக வருது. இதே போல் இப்படி அளந்து பார்த்துக்குங்க.
ஏன்னா உங்களுக்கு கை கிளாத் பத்தலைனாலும் அல்லது வந்து நமக்கு பேக் ஃப்ரண்ட் பத்தலைனாலும் ஜாயிண்ட் கொடுக்கணும்ல, அதனால தான். ஃபஸ்ட்டே அளந்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணும் பொழுது அடி கிளாத்தையும் பிடிச்சி இழுக்கக்கூடாது, கை கிளாத்தையும் பிடிச்சி இழுக்காமல் தைங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு கச்சிதமாக வந்துடுச்சு. கை ஜாயின் பண்ணும்பொழுது டபுள் தையல் கொடுக்கணும். இப்போ ஒரு பக்கம் நான் கை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு பக்கம் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். குடஞ்ச பகுதி வந்து கைக்குழி கட் பண்ணது ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி தைங்க. கைக்குழி கட் பண்ணாத பகுதி பேக்குக்கு வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கைக்கிட்ட சுருக்கம் அப்படிங்கிறது வந்துடும். அதனால் பார்த்து சைடு ஏற்ற இறக்கம் வந்துடும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நம்ம சைடு தைக்க போகிறோம். சைடு தைக்கும் பொழுது எந்தெந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே போல் அப்படி சைடு அப்படி வச்சுக்கிங்க. வச்சுட்டு இப்போ கொக்கிப்பட்டி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அளவு இப்படி வைங்க. அந்த சைடு தையல் நல்லா அவங்க போட்டிருக்கிறது தெரியும். அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரஃப் அடிக்கணும். ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த சைடை இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போ சைடை ஃபஸ்ட்டு அளந்து பார்க்கணும். ஃப்ரண்ட்டோடைய சைடு ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடுக்கும் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கணும். பாருங்க, அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை சுற்றளவு. கை சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். பக்கத்தில் இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணாவே எப்பவும் பக்கத்தில் ஒரு 2 தையல், பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில், நீங்கள் ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் போட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படி பிசுறு அப்படி கட் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமும் இந்த பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கை சுற்றளவாக அளந்து பார்க்கலாம். கை சுற்றளவு அளந்துட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. நல்லா அந்த சைடை இப்போவே கச்சிதமாக வச்சுக்கிங்க. இந்த ஆம்கோல் சுற்றளவு ஜாயிண்ட்டு முன்ன பின்ன வராமல் நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கொக்கிப்பட்டி பீஸ்லேருந்து இப்படி அளந்து பாருங்கள். அளந்து பார்த்து அடையாளப்படுத்திட்டு அப்படியே ஒரு மார்க். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே போல் நம்ம அளந்து பார்த்து தான் வந்து எப்பயும் சைடு வந்து ஜாயின் பண்ணணும். இந்த அளவுகள் கண்டிப்பாக முக்கியம். கை சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, ஃப்ரண்ட்டு சைடு இதெல்லாம் நம்ம அளந்து பார்க்காம நம்ம தைக்கக்கூடாது. தைக்கும் பொழுதும் கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா தான் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் போடும் பொழுது சரியாக இருக்கும். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். நமக்கு இதே போல் நீங்கள் தைச்சி பாருங்கள். ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஓவர்லாக் மிஷின் உங்கள்கிட்ட இல்லைன்னா இதுக்கு கூட சிசர் வந்திருக்கு, சைடு பிசுறு வராமல் இருக்க. இப்போ பாருங்கள், சைடு எனக்கு ஏற்றம் இறக்கம் வரல, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் அந்த ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்த்துக்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்து இதே போல் அளந்து பாருங்கள். மெயினாக ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வரணும். லூஸ் டைட் இல்லாமல் இப்படி இருக்கணும்.
அளவு ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கா, கை உயரம் கரெக்டாக இருக்கா அப்படிலாம் அளந்து பார்த்துக்குங்க. நீங்கள் அளந்து பார்த்து செக் பண்ணி கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.